நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 9வது முறையாக ஒரு நிதியமைச்சராக பட்ஜெட் சமர்ப்பிச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயமா எல்லாம் சொல்றாங்க. உங்களுக்கு ஒன்னா ரெக்கார்டுக்கு ஒன்னா 9 முறை சமர்ப்பிச்சதா இருக்கலாம். அதனால் மக்களுக்கு என்ன, நாட்டுக்கு என்ன, நாட்டின் பொருளாதாரத்துக்கு என்னன்னு தான் நான் யோசிப்பேன். ஒரு பப்ளிஷ் ஆயிருக்கு ஒரு புக்கு, அதுல ராணுவ தளபதி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை நாடாளுமன்றத்தில் ஒரு மக்களவை தலைவர், எதிர்கட்சி தலைவர் எழுப்பும்போது அதுக்கு அரசாங்கம் உரிய பதில சொல்லணும். ஆனா விவாதிக்கவே கூடாது, பேசவே கூடாதுன்றது இது மிகப்பெரிய அராஜகமாகவும் அகம்பாவமாக தான் நான் பார்க்குறேன். ஆளுங்கட்சி ராகுல் காந்தி அவர்கள் அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு வந்துட்டாரு அவைக்கு. இன்னைக்கு இது தைரியத்தோடு பிரதமர் வந்தார்னா நான் இதை கொடுப்பேன், அவரை படிச்சு பார்க்க சொல்லுவேன் சொல்றாரு. பிரதமர் மோடி அவருடைய சமூக ஊடக பக்கத்துல US இந்தியன் ட்ரேட் டீல் சைன்டு, அதன் விளைவாக 50% டாக்ஸ் போட்டிருந்தார் இல்லையா, உடனே அதை குறைச்சு 18 ஆக்கி விட்டார். மிகப்பெரிய வெற்றி. முதல்ல அவர் நாடாளுமன்றத்துல தான் இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கணும். நாடாளுமன்றத்தை அவர் அவமதிச்சிருக்கிறாரு. அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வர்றது இல்லையா, நம்ம வரி போடணும் இல்லையா, ஆனா வரியே கிடையாது, 0 டாக்ஸ். இது எவ்வளவு அபாயகரமான விஷயம் நம்ம நாட்டின் பொருளாதாரத்தை. முந்தி மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி இந்தியாவில் உட்காந்து அடிமை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வாஷிங்டன்ல உட்காந்தீங்கன்னா உங்க நாட்டில் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ 10 வருஷம் பாரக் ஒபாமா இருந்தாரு, இப்போ ஜோ பைடன் இருந்தாரு. அருமையானவர்கள். அவங்க மத்தியில இந்த மாதிரி ஒரு ரவுடி மாதிரி ஒரு ஆள், கோமாளி மாதிரி ஒரு ஆள் ஜனாதிபதியை மதிவாணன் சார் செம்ம ஃபயராக பார்த்துட்டோம். அவைக்கோடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில். ஸோ இப்போ நீங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் முக்கியமாக பேசப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா மக்களவையில் நடந்த அந்த தொடர் அமளின்ற ஒரு விஷயம் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே 2 எம்பிக்கள் உட்பட 8 எம்பிக்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. என்ன நடந்தது மக்களவையில், ஏன் இந்த இடைநீக்கம்? கொஞ்ச நாளாகவே மக்களவை என்பது ஒரு அமளி துமளி நடக்கிற ஒரு அவையாக மாறிடுச்சுங்க. அதாவது நாடாளுமன்றம் என்பது நம்முடைய ஜனநாயகத்தின் கோயில் போல. அது பீரியாடிக்கலாக மீட் பண்ணுவாங்க. குளிர்கால கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், இப்படின்னு வருஷத்தில் ஒரு 3-4 முறை செஷன்ஸ் நடக்கும். ஏன்னா சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் கொண்டவர்கள் இல்லையா அவங்க. அப்போ அந்த நாடாளுமன்றம் என்பது ரொம்ப உயர்ந்த அதிகாரம் படைத்ததுங்க, எல்லாரையும் விட. பிரதமர், ஜனாதிபதி ஏன்னா சட்டம் இயற்றுவது அதுதான். அப்படி இருக்கும்போது அந்த நாடாளுமன்றம் சமீப காலமாக பார்த்திங்கன்னா அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க. இப்போ குறிப்பாக பாஜக தலைமையிலான NDA ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கும்போதே பிரதமர் வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் பண்ணுவார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குது, உள்நாட்டில் இருந்தாலும் நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டார். அவர் பேசுகிற ஒரு ஏதாவது நிகழ்ச்சி இருந்தால் உள்ளே வருவார், இல்லைன்னா வெளியே அவர் ரூமில் உட்காந்துருப்பார். இதுக்கு முன்னால் இருந்த பிரதமர்கள் யாரும் இப்படி நாடாளுமன்றத்தை அவமரியாதை செய்ததே இல்லை. இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3-4 நாளாக தொடர்ச்சியாக பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் இது. இப்போ நடக்கிறது பட்ஜெட் கூட்டத்தொடர். பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 9வது முறையாக ஒரு நிதியமைச்சராக பட்ஜெட் சமர்ப்பிச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயமா எல்லாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் 9 முறையோ 19 முறையோ என்பது முக்கியம் இல்லை. ஒரு முறை சமர்ப்பித்தா கூட அதனால் மக்களுக்கு என்ன நிவாரணம், நாட்டின் பொருளாதாரத்துக்கு என்ன மேம்பாடுன்னு தான் பார்ப்பேன். நீங்கள் 9 முறை சமர்ப்பித்தோம், நாட்டின் பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போனால் உங்களுக்கு ஒன்றா ரெக்கார்டுக்கு ஒன்றா 9 முறை சமர்ப்பித்ததாக இருக்கலாம். அதனால் மக்களுக்கு என்ன, நாட்டுக்கு என்ன, நாட்டின் பொருளாதாரத்துக்கு என்னன்னு தான் நான் யோசிப்பேன். பிப்ரவரி 1ஆம் தேதி இது தொடங்கி இருந்தாலும் இந்த வருடத்தின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் அது ஒரு கஷ்டம் இருக்குங்க. அது தமிழ்நாடு சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் இங்கேனா கவர்னர் உரையோடு துவங்கும், நாடாளுமன்றம்னா குடியரசுத் தலைவர் உரையோடு தொடங்கும். அப்போ அந்த குடியரசுத் தலைவர் உரையில் அவங்க நிகழ்த்திட்டு போயிட்டாங்க, பட்ஜெட் சமர்ப்பிச்சாச்சு. அப்போ அது மேலே விவாதம் இன்றைக்கி நடந்துட்டுருக்குங்க. குடியரசுத் தலைவர்
உரை மீதான நன்றி தெரிவிக்கும் விவாதம்னு வாங்க, குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கிற விவாதம். அந்த விவாதத்தில் வந்துங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் 2 தினத்துக்கு முன்னால் பேசும்போது சில விஷயங்களை வந்து அவர் குறிப்பிட்டு சொன்னார். குறிப்பாக முன்னாள் இராணுவ தளபதி நவரேனா இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், நினைவுகள். எப்பவுமே பெரிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அவங்க நினைவுகளை எழுதுவாங்க இல்லையா. அப்போ அந்த புத்தகத்தில் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கல்வான் பள்ளத்தாக்கில் சைனாக்கும் நம்ம ஆர்மிக்கும் பெரிய தகராறாகி பயங்கர போர் வரக்கூடிய சூழலில் வந்து அப்புறம் அது பதட்டம் தணிஞ்சது. அப்போது நம்ம 21 பேர் இறந்துட்டாங்க, நம்ம இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தார்கள். அப்போ சீனா வந்து ஒரு கொஞ்சம் பகுதியெல்லாம் நம்மள்த பிடிச்சி வச்சுருக்குது. ஆனால் அப்போவே பிரதமர் வந்து யாரும் நம்ம பகுதிக்குள்ளே வரல, நமக்கு எந்த இழப்பும் இல்லைன்னு ஒரு பச்சையான பொய்யான தகவலை நாடாளுமன்றத்துக்கு கொடுத்தாரு. அது வந்து பெருமையாக பேசுபடும் பொருளாச்சு. சைனான்ற வார்த்தையே அவருக்கு குறிப்பிடவே இல்லை என்டையர் மிஷனில், அந்த அவருடைய ஸ்பீச்சில். அதனால் வந்து எதிர்கட்சிகள் வந்து அது கடுமையாக குற்றம் சொன்னாங்க, குறை கூறினாங்க. பட்டு இத்தனை வருஷம் கழித்து அந்த நேரத்தில் இராணுவ தளபதியாக இருந்தவர் தன்னுடைய நினைவு குறிப்புகளில் தான் தனித்து விடப்பட்டதாகவும், அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்ம தோல்விக்கு காரணம் அரசாங்கம் அந்த கையாண்ட விதம்தான் இராணுவத்துக்கு ஏற்பட்ட பின்னடைவுன்ற மாதிரிலாம் எழுதியிருக்கிறத அவர் படிக்க ஆரம்பித்த உடனே சபாநாயகர் வந்து இல்லை அதை படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். சபாநாயகர் சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமையே கிடையாதுங்க. சபாநாயகர் வந்து அந்த நாடாளுமன்றத்தின் ஆளுங்கட்சி தலைவர் பிரதமர்னு வச்சிங்களேன், அவரையும் எதிர்க்கட்சி தலைவரையும் சமமாக தான் நடத்தணும். இதுதான் நாடாளுமன்ற நெறி அணுகுமுறை. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் எழுந்து சில விஷயங்களை பேசிட்டு உட்காந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் எழுந்து பதில் சொல்லுவார். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இவர் பேசுகிறதுக்கு அவர் பதில், அவர் பேசுறது, இது விவாதமாக போகும், டிஸ்கஷனாக டிபேட்டாக போகும். ஆனால் இங்கே இந்தியாவில் எப்படின்னு சொன்னால் எதிர்கட்சி தலைவர் பேசவே விடக்கூடாதுன்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினர் நினைக்கிறது. அது வந்து அதுவும் தப்பு தான். ஆனால் புரிந்து கொள்ளலாம், அவங்க எதிர்கட்சி தங்களுடைய இயலாமையை, தங்களுடைய தலைவருடைய இயலாமையை அவர் அம்பலப்படுத்துகிறாரு, அது பெரிய அளவுக்கு வெளியே போயிடும்ன்றதால அவங்க வந்து அதில் கோவப்படுறதுல எனக்கு நியாயம் இருக்குது. ஆனால் சபாநாயகர் அவையை சுமூகமாக நடத்த வேண்டியவர், அந்த மக்களவையில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களுக்கும் கட்சி பேதமின்றி பொதுவாக இருக்க வேண்டியவர். அவர் வந்து ஒரு சார்பாக இருப்பதை நம்ம சமீப காலத்தில் ரொம்ப பச்சையாகவே தெரியுதுங்க. he was a member of parliament from பிஜேபி பார்ட்டி. மெஜாரிட்டி இருக்கிற பார்ட்டியுடைய மெம்பர் தானே சபாநாயகராக வர முடியும். பட் இதில் என்னன்னா, இது வரைக்கும் காங்கிரஸில் பல கட்சியிலலாம் வந்திருக்காங்க. அவங்க வந்து நேர்மையாக நியாயமாக நடுநிலையாக குறைஞ்சபட்சம் அந்த 5 ஆண்டு காலத்தில் அவங்க வந்து எந்த கட்சி நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து சபாநாயகர் பதவி ஏற்றுட்டாங்கன்னா அரசியல் நிகழ்வுகள்லேருந்து அதுலேருந்து விலகி இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகராக இருக்கிறதால, ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி என்பதால் அவர் வந்து அந்த மரபுகள் மாண்புகளை எல்லாம் தூக்கி போட்டு அவர் ஏதோ ஒரு பக்கத்தினுடைய பிரதிநிதி மாதிரி பாராளுமன்றத்தை நடத்துகிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆஃப் லேட் மிஸ்டர் ஓம் பிர்லா வந்து சபாநாயகராக வந்ததிலிருந்து மிக கடுமையான தவறுகள் நடக்குது பார்லிமெண்ட்டுக்குள்ள. டெமோக்ரஸி என்பது எதிர்கட்சிகளுக்கு அறவே மறுக்கப்படுகிறது. அப்போ ஒரு பப்ளிஷ் ஆகிருக்கு ஒரு புக்கு, அதில் இராணுவ தளபதி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை நாடாளுமன்றத்தில் ஒரு மக்களவை தலைவர் எதிர்கட்சி தலைவர் எழுப்பும்போது அதுக்கு அரசாங்கம் உரிய பதிலை சொல்லணும், உரிய அட்டென்ஷன் கொடுக்கணும், அவையில் விவாதிக்கணும் இதெல்லாம். ஆனால் விவாதிக்கவே கூடாது, பேசவே கூடாதுன்றது இது வந்து மிகப்பெரிய அராஜகமாகவும் அகம்பாவமாக தான் நான் பார்க்குறேன் ஆளுங்கட்சி. அது மந்திரிகள்லாம் அமித்ஷாலேருந்து ராஜ்நாத் சிங்லேருந்து அந்த பேர் என்ன கிரண் ரிஜிஜு, அவர் வந்து பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அவர் எல்லா கட்சிகளோடவும் நட்போடு இருக்கணும்,
ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது. ஏன்னா பார்லிமெண்ட்டை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணணும். சபாநாயகருக்கும் பொறுப்பு இருக்குது, பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கும் இருக்குது. ஆனால் எல்லாரும் என்னவோ அப்படியே தத்தளிக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு ஏதோ இந்த புஸ்தகத்தில் சொல்கிற உண்மைகள் அவங்கள பாதிக்குது. இவங்க சொன்ன விஷயங்களுக்கு, பாராளுமன்றத்தில் பிரதமர் குறிப்பிட்ட விஷயங்களுக்கெல்லாம் முரணாக அவர் சொல்லியிருக்காரு. அது ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்குன்றதால அதை முளையிலே கிள்ளின்னு பார்க்குறாங்க. அதனால தான் எதிர்க்கட்சி தலைவரை பேச அனுமதிக்கலை சபாநாயகர். அதை எதிர்த்து தான் நேற்று வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இயற்கையாகவே கோவப்படுவாங்கல்ல. ஜனநாயக உரிமை மறுக்கப்பட்டால் அப்போ எதுக்காக அங்கே போகிறாங்க? அங்கே போயிட்டு வந்து கை தூக்கி எஸ்ஆர் அப்படின்னு சொல்கிறதுக்காக போலையே. அவங்க நாட்டின் பிரச்சனைகள், நாட்டின் கோரிக்கைகள்லாம் பேசணுன்றதுக்காக போகிறாங்க. ஸோ அது பெரிய ரகலையாகி கடைசியில் அங்கே அந்த இதெல்லாம் தூக்கி கிழிச்சி சபாநாயகர் மேலே இருக்கையில் அடித்தாங்க. ஸோ உடனே அதை தள்ளி வச்சு அப்புறம் 8 பேர் இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில் மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் எம்பி, விருதுநகர் எம்பி, அப்புறம் மதுரையில் மார்க்சிஸ்ட் பார்ட்டியோட எம்பி சு வெங்கடேசன், இவங்க 2 பேர் சேர்த்து ஒரு 8 பேர் எதிர்கட்சி உறுப்பினர்களை இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இல்லை, நேற்று கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பென்ஷன் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான முன்னுதாரணம். இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு வந்துட்டார் அவைக்கு. இன்றைக்கி இது வந்து தைரியத்தோடு பிரதமர் வந்தார்னா நான் வந்து இதை கொடுப்பேன், அவரை படித்து பார்க்க சொல்லுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் பிரதமர் பார்லிமெண்ட்டுக்கே வரமாட்டாருங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் மகாராஜான்னு நினைக்கிறாருங்க. அவர் ஜனநாயகத்தில் இஸ் ஏ எலெக்டட் பிரைம் மினிஸ்டர், ரெஸ்பான்சிபிள் டு த பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி, ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் டு த பார்லிமெண்ட்ன்றது அவர் உணரல. அவர் வந்து அன்கொஸ்டின்டு மொனார்க் இருப்பாங்க தெரியுங்களா, மகாராஜாக்கள். அந்த மாதிரி ஜனநாயகத்தையே மறந்து இருக்கிறாங்க. இது எங்கே போய் இந்தியாவின் ஜனநாயகத்தை விட போகுதுன்னு தெரியல. இதே மாதிரி ஒரு நாடாளுமன்றம் ஒரு நாளைக்கு கூடுறதுக்கு எத்தனை கோடி செலவாகுது தெரியுங்களா? எப்படி செலவாகுதுன்னா, இப்போ எம்பிங்களுக்கு சிட்டிங் ஃபீஸ், ஸ்டாண்டிங் ஃபீஸ், அப்புறம் அவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர் ஃபீஸ், இது மாதிரி எல்லாம் டெய்லி அவங்க அட்டன் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு இந்த படிகள்லாம் கிடைக்கும். அது இல்லாத நாடாளுமன்றத்துக்கான செலவுகள். அப்போ ஒரு பல கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வேஸ்ட் ஆகுது. சில மணி நேரங்கள் கூடி கலைஞ்சிருது. எந்த பிஸ்னஸும் டிரான்சாக்ட் பண்ணாமல் மக்களுடைய பிரச்சனைகள், கோரிக்கைகள் அங்கே உரிய முறையில் கவனிக்காமல் இருந்தால் அது எப்படி வந்து சரியாக இருக்க முடியும்? இது மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இப்போ எல்லாமே வேறு தெளிவாயிட்டு. இப்போ இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் இப்படி தான் நடக்குதா அப்படின்ற மாதிரி சிக்கல் வருது இல்லைங்களா? இது ஒரு விஷயம் பாராளுமன்றத்தில் பிரச்சனை வர்றதுக்கு. இன்னொரு விஷயம் நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்பவுமே ஒரு மரபு, நாடாளுமன்றம் வந்து நடந்துட்டு இருக்கும்போது, செஷனில் இருக்கும்போது, நாடாளுமன்றத்துக்கு வெளியே அமைச்சரோ பிரதமரோ எந்த விதமான கொள்கை அறிவிப்பு, முக்கிய அறிவிப்புகள் எதையும் வெளியே சொல்லக்கூடாது. வைல் த பார்லிமெண்ட் இஸ் இன் செஷன், பார்லிமெண்ட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணணும் முதல்ல எதுவாக இருந்தாலும். இது ஒரு மரபுங்க, ரூல்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு மரபு, ஜனநாயக பண்பு. ஆனால் பாருங்கள், 2 நாளைக்கு முன்னால் திடீர்னு நம்ம பிரதமர் மோடி வந்து அவருடைய சமூக ஊடக பக்கத்தில் யுஎஸ் இந்தியன் ட்ரேட் டீல் சைன்டு, அதன் விளைவாக 50% டேக்ஸ் போட்டிருந்தார் இல்லையா அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப். உடனே அதை வந்து குறைச்சி 18 ஆக்கி விட்டார். மிகப்பெரிய வெற்றி அப்படின்றாரு. பார்லிமெண்ட் செஷனில் இருக்குது. அவர் ஒரு நல்லவராக, ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ளவராக இருந்தால் முதல்ல அவர் வந்து நாடாளுமன்றத்தில் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கணும். அவருடைய ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வெளியிடுறது என்பது நாடாளுமன்றத்தை அவர் அவமதிச்சிருக்கிறாரு. நாடாளுமன்றம் என்று நான் சொன்ன மாதிரி அது ஒரு கோயிலுங்க, ஜனநாயகத்தின் கோயில். அப்படி இருக்கும்போது இதை பற்றி இப்போ விவாதம் பண்ணுறாங்க. எப்போ வந்து சொல்லிட்டீங்களோ அது என்ன, எதனால் விஷயம், எவ்வளோன்னு கேட்பாங்கல்ல எம்பிங்க. இன்னும் எந்த விவரமும் அதிகாரப்பூர்வமாக சொல்ல, ஆனால் கிசுகிசுப்பாக விடுறாங்க. அதுலேயே எனக்கே நான் படித்த சில பத்திரிகைகளில் இன்றைக்கி தலையங்கம் கூட எழுதியிருக்காங்க. அதாவது அமெரிக்காவும் இந்தியாவும் நட்பு நாடுகள், ரெண்டும் ஜனநாயக நாடுகள்.
நிறைய பொருளாதார உறவு இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. ஸோ 2 பேருக்கிடையே சுமூகமான உறவு இருக்கணுன்றதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒருதலைப்பட்சமாக ஏதோ அவர் உலகத்துக்கே மகாராஜா மாதிரி, நீ அந்த நாட்டோட பேசிகிட்டு இருக்கியா உனக்கு 50% டேக்ஸு, நீ இந்த நாட்டில் ஆயில் வாங்குறியா உனக்கு 120%, நீ சைனாவோட கனடா பிரதமர் போய் பேசுகிறாரா, சைனாவோட நீ உடன்பாடு போட்டால் உன் பொருட்கள் எல்லாத்துக்கும் 100% வருகின்றார். அதாவது ஒரு ஸ்டேட்ஸ்மேன் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது, அதுவும் அமெரிக்கா போன்ற ஒரு மெச்சூர்ட் டெமோக்ரஸியில் இப்படிப்பட்ட ஒருவர் ஜனாதிபதியாக வந்தது அந்த மக்களின் பாவம் தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அதில் வந்து இந்த உடன்பாடை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் அகெயின் ராகுல் காந்தி வெளியே வந்து நாட்டை விற்றுட்டாங்க, மோடி வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக இந்தியாவை விற்று விட்டார் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம்னா அது வார்த்தைகள் ஒன்றா கடுமையாக இருக்கலாம், ஆனால் அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப நம்ம வருத்தப்பட வேண்டிய சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குன்னு தான் ஒரு சமூக ஆர்வலர்ன்ற முறையிலையும் அரசியல் விமர்சகர்ன்ற முறையிலையும் நான் இதை கருதுகிறேன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ 50% வரி அதை 18 ஆக்கியிருக்காரு. இது நல்ல முன்னேற்றம் மாதிரி தானே தெரியுது பார்க்கறதுக்கு. பரவாயில்ல, ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஃபேவர் பண்ணிட்டாரு. அதாவது 50% எதுக்குன்னு சொன்னால், நீங்கள் நான் விரும்பாத ஒன்றை செஞ்சீங்க, நான் சொல்கிறேன் செய்ய மாட்டேன்றீங்க, ஆகவே அதுக்கு தண்டனை. அது வந்து ஒரு அபராதம் மாதிரி தான் பண்ணார் அவர். அது என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, அமெரிக்காவுக்கு இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா, இப்போ ஆப்பிள், எலக்ட்ரானிக் குட்ஸு, எலக்ட்ரிக்கல், இப்படி எல்லா பொருட்களும் ஏற்றுமதி ஆகுது இல்லை, எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இந்தியாவின் இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரி இருந்ததை இப்போ இந்த டீலில் நம்ம ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டதால் 18 குறைச்சிருக்காரு. ரைட். அப்போது அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வர்றது இல்லையா, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வரி போடணும் இல்லையா, 18 போடணும், இல்லை 15 போடலாம், இல்லை 20 கூட போடலாம். அவங்க போட்டதே நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வரியே கிடையாது, 0 டேக்ஸ். இது எவ்வளோ அபாயகரமான விஷயம். நம்ம நாட்டின் பொருளாதாரத்தை 2 விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நம்ம நாட்டிலேருந்து போகிறதுக்கு அவர் வரி போடுறதால அந்த நாட்டில் இருக்கிற பொருளை விட இது விலை அதிகமாக இருக்கும். அப்போது விலை அதிகமாக இருக்கிற பொருளை வாங்குவாங்களா அந்த நாட்டில் கஸ்டமர்ஸு, கன்சூமர்ஸு? அவங்க நாட்டில் செஞ்ச விலை குறைவான பொருளை வாங்குவாங்களா? அப்போ நம்ம பொருட்கள் விற்பனை அங்கே பாதிக்கப்படும். அதே நேரத்தில் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டேக்ஸு நம்ம பொருட்களுக்கெல்லாம் இருக்கும், ஆனால் அமெரிக்காவில் வந்த ஒரு பொருட்களுக்கு எந்த டேக்ஸ் இருக்காதுன்னா அவங்க மேசிவாக வேறு ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. சயின்ஸ் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸு, எல்லாமே மெக்கனைஸ்டுன்றதால இங்கே மக்கள் செய்கிறான், தொழிலாளி செய்கிறான், ஆனால் அங்கே எல்லாம் ரோபோஸ் அடித்து தள்ளி விட்டுரும். 1 மணி நேரத்தில் நம்ம இங்கே மனிதனங்கள் செய்கிறத 1 மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரத்தில் மிஷின் செய்தோம். அப்போ ஹெவி ப்ரொடக்ஷன் இருக்குது. அவங்களுக்கு வந்து சந்தை இல்லை, அது சின்ன நாடு தானே அமெரிக்கா. இப்போ உலகம் பூரா அவங்க சந்தையை கேப்சர் பண்ணோன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் மேனுஃபேக்சர் மட்டும் பண்ணிவிட்டு வீட்டில் அடுக்கி வச்சுருந்தா அதனால் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் விற்பனை செய்தால் தானே உங்களுக்கு எக்கனாமி ரன் ஆகும். அப்போது இந்தியா என்ற 145 கோடி மக்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தை, கன்சூமர் மார்க்கெட்டு, அவங்களுக்கு கிடைக்கிறது அவங்களுக்கு சந்தோஷம். ஆனால் இந்தியா அதுக்கு எந்த டேக்ஸையும் போடுறதில்லைன்றது. இப்போ உங்களுக்கு அவங்க அப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்கன்னா நீங்கள் பண்ணலாம். உங்களை அவங்க 50% போடுறாங்க, அப்புறம் 18%னாங்க உங்கள் பொருட்களுக்கு. ஆனால் அவங்க நாட்டிலேருந்து நீங்கள் இங்கே இங்கே அவங்க ஏற்றுமதி பண்ணி வருது இல்லையா, அந்த பொருட்களுக்கு நீங்கள் டேக்ஸே போடலைன்னா இது அடிமை சாசனம் தானே இது. அப்போ இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கும். இது வந்து விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்றா நமக்கு கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும், இந்தியா விற்பனைக்கு போயிடுச்சுன்றது. ஆனால் லிட்ரலாக நம்ம பார்த்தோம்னா இந்தியாவினுடைய வியாபாரம், பொருளாதாரம் எல்லாம் இன்னொரு 3வது நாடு காலுங்கீழே போய் மாட்டிடுச்சு. 2வதுங்க, இந்த உடன்பாடு வந்ததுக்கே இவ்வளோ நாளாக இழுபறியாக இருந்ததுக்கும் இது வந்ததுக்கும் அடிப்படை காரணம்
அமெரிக்கா சொன்ன அத்தனை நிபந்தனைகளுக்கும் மோடியும் மத்திய அரசும் ஒத்துக்கினது தாங்க. குறிப்பாக இந்தியாவுக்கு வந்துங்க ரஷ்யா சலுகை விலையில் ரூபாயிலே நீங்கள் கொடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க. இப்போ அவங்க ரூபிளில் கேட்கல, ரஷ்ய நாணயத்தில், இல்லை சர்வதேச நாணயமான டாலரில் வேணும்னு கேட்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் ரூபாயிலே நீங்கள் கொடுங்க போதும்ன்ட்டு சலுகை விலையில் என்ன கொடுக்குறாங்க, ஆயில் மார்க்கெட் ரேட்டை விட. அதனால் வாங்கி குவிக்கிறாங்க. அதில் ஒரு ஃப்ராடு இருக்குதுன்னு வச்சுங்க. ரிலையன்ஸும் அவன் அம்பானியும் அதானியும் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மலிவு தொழிலாளிக்கும் மக்களுக்கும் அது அந்த இது வரமாட்டேங்குது ரிசல்ட்டு. ரைட், அது தனி சப்ஜெக்ட்டுங்க. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா நீங்கள் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிறத நிறுத்தணும். எனக்கு எங்கே சீப்பாக இருக்குதோ அதை தானே நான் வாங்குவேன். எனக்கு எங்கே வந்து தவணை முறையில் கொடுக்குறானோ, வசதியாக நீ முடிஞ்சப்போ கொடுத்துக்கப்பான்னு சொல்கிறானோ, நான் அங்கே தானே போனோம். அது கூடாது. ஏன் கூடாதுன்னா, ரஷ்யா நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, அது உக்ரைனில் போரை நிறுத்த மாட்டேங்குது. ஏங்க உங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற பிரச்சனைக்கு நான் எப்படி வந்து இதாக முடியும்? ஸோ இந்தியன் பாலிசி டிப்ளமசி எல்லாத்தையும் அமெரிக்கா காலில் போட்டு மிதித்து, அமெரிக்கா வந்து உலக போலீஸ்காரன் மாதிரி இப்போ ஈரானுக்கு என்ன சொல்கிறாங்க, நீ அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணக்கூடாது, உன் நாட்டில் போராட்டம் நடக்குதா அவங்க மேலே நீ தாக்குதல் பண்ணக்கூடாது. ஆனால் அமெரிக்காவில் வந்து போராட்டத்து ஆளுங்களை சுட்டு கொள்கிறாரு ட்ரம்ப்பு. ஏன்னா அது அவருடைய நாடு. அங்கே அமைதி, பொது அமைதிக்கு கலங்கம்னா நான் போலீஸ் பயன்படுத்துவேன்றாரு. ஆனால் இன்னொரு நாடு ஈரான், அவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது ஒரு இறையாண்மை சுதந்திரமான நாடு. அங்கே மக்கள் கலவரம் பண்ணுறாங்கன்னா வன்முறையை எப்பவுமே வந்து காவல்துறையோ இராணுவமோ வச்சு ஒடுக்குவாங்கல்ல. எல்லாத்தையும் பற்ற வைடான்னு பார்த்துக்கிட்டா இருப்பாங்க ஆட்சியாளர்கள். அதை செய்யக்கூடாது, செய்தால்னு 2 கப்பலை அனுப்புகிறாரு அந்த பகுதிக்கு, போர் தொடுப்பேன்றாரு. அப்போ இது வந்துங்க ரொம்ப சர்வதேச ரவுடி மாதிரி அமெரிக்கா இருந்துக்கிட்டு, நான் சொல்கிறத எல்லாம் கேட்கணும், இல்லைன்னா உங்களுக்கு இதை கட் பண்ணுவேன், விலையை போடுவேன், டேக்ஸை போடுவேன்னு அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த எக்கனாமிக் பவரை, அந்த செழிப்பு இருக்குது இல்லையா, பொருளாதார சுபிட்சம், அதை அவங்க வச்சு மற்ற எல்லா நாடுகளையும் அடிமைப்பது நவீன காலனி ஆதிக்கம் தான். இப்போ முந்தி மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் உட்காந்து அடிமை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வாஷிங்டனில் உட்காந்திங்கன்னா உங்கள் நாட்டில் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ உன்னுடைய பொருளுக்கு நான் 18% வரி போடுவேன், ஆனால் என்னுடைய பொருளுக்கு நீ வரியே போடக்கூடாது, ஃப்ரீயாக விடணும். நான் சொல்கிற நாட்டில் நீ பெட்ரோல் வாங்கணும், நீ வாங்கிட்டு இருக்கிற பெட்ரோலை நிறுத்தணும். இப்போ நிறுத்துகிறாங்க ரஷ்யா கிட்ட. இப்போ அவங்க சொல்கிறாங்க வெனிசுலா நாட்டில் வாங்குன்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தீங்க, வெனிசுலா ஜனாதிபதி, எலெக்டட் ஜனாதிபதியை அவருடைய நாட்டில் போய் இராணுவத்தை அனுப்பிச்சு அவரை கைது பண்ணி எடுத்துன்னு போய் அமெரிக்காவில் உட்கார வச்சு ஜெயிலில் வச்சுருக்காங்க. நான் தான் இப்போது அந்த நாட்டுக்கு அதிபர்னு இவர் டிக்ளேர் பண்ணுறாரு. இப்போ சச் எ மேட்னஸ். அமெரிக்கா வந்துங்க பல நல்ல ஜனாதிபதிகளை, பல நல்ல தலைவர்களை, கென்னடி போன்றவர்கள், ஏன் இப்போ லேட்டஸ்ட்டாக இவர் இருந்தார் பாரக் ஒபாமா, ஒரு கருப்பர் ஜனாதிபதியாக கூட ஆக முடியும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு 10 வருஷம் பாரக் ஒபாமா இருந்தார். இப்போ வந்துட்டு ஜோ பைடன் இருந்தார். அருமையானவர்கள். ஆனால் அவங்க மத்தியில் இந்த மாதிரி ஒரு ரவுடி மாதிரி ஒரு ஆள், கோமாளி மாதிரி ஒரு ஆள் வந்து ஜனாதிபதியாக வந்துட்டு அந்த நாட்டுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இப்போ உலக நாடுகளுக்கு பூரா பிரச்சனை. இப்போ இந்தியா என்ற முறையில் இந்தியாவின் பொருளாதாரம், இறையாண்மை, சுதந்திரம், வியாபாரம் எல்லாத்தையும் வந்து அந்த அமெரிக்கா காலில் கொண்டு போய் வச்சுருக்கார் மோடி. இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று அதானி இருக்கார் இல்லையா, கௌதம் அதானி, நம்ம பிரதமருடைய ஆத்ம நண்பர், குஜராத் செல்வந்தர், அவருக்கு வந்து அவர் ஊழல் பண்ணிட்டாரு, லஞ்சம் கொடுத்து அவர் வந்து முதலீடு ஈர்த்தார்னு அமெரிக்கா ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து அவருக்கு ஒரு இது அனுப்பிச்சிருக்காங்க, விசாரணைக்கு கைது பண்ணுற அளவுக்கு. அந்த சம்மனை 1 வருஷமாக இந்தியன் கவர்மெண்ட்டு அதானிக்கு வந்து கொடுக்காமலே இருந்தாங்க. போன வாரம் தான் அவங்க அந்த சம்மனை ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து அட்டன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கிலிருந்து அதானியை காப்பாற்றுவதற்கும், அப்புறம் இப்போ ஒரு ஃபைல்ஸ் ஒன்று அமெரிக்காவில் இப்போ எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்குது. அதாவது ஆபாசமாக இருந்தது, பாலியல் இது மாதிரி பண்ணி ஒரு
ஒரு நபர், செல்வாக்கு மிக்க ஒரு நபர், அவர் தொடர்புகள் மூலம் அதில் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டு தௌசண்ட்ஸ் ஆஃப் பேஜஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மக்களாட்சி தானே அங்கே நடக்குது. ஜனாதிபதி சொன்னாலாம் நிறுத்த மாட்டாங்க, அது பாட்டுன்னு அது வேலையை செய்யும். அதில் மோடி பற்றியும் இந்திய அமைச்சர் ஒருவர் பற்றியும் விவரங்கள் இருக்குது. இப்போ அது வெளியே வந்ததுன்னா மானம் கப்பல் ஏறிடும். இஸ்ரேலில் போய் டான்ஸ் ஆடினார், நயனார் நாகேந்திரன் சொல்கிறாரு விஜய் வந்து அவர் விழாவில் அவர் டான்ஸ் ஆடினதை வந்து இவருக்கு என்ன டான்ஸ். இப்போ பிரதமர் மோடி டான்ஸ் ஆடி இருக்காரு இஸ்ரேலில், யார் யார் கூடவோ. இப்போ அதெல்லாம் அம்பலமாகுது. இதுக்கு நயனார் நாகேந்திரன் என்ன சொல்லுவார், பிரதமர் ஆடலாம், வெளிநாட்டில் தான் ஆடினார்னு போகிறாரா? ஸோ இது வந்துங்க பல சிக்கலில் மாட்டியிருக்குங்க. இப்போ இன்றைக்கி காலையில் சுப்பிரமணிய சாமி ட்வீட் ஒன்று நான் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார். சுப்பிரமணிய சாமி பாஜகவில் தான் இருக்கார். அவர் வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய அமைச்சர். அவர் என்ன ட்வீட் பண்ணியிருக்காருன்னா, சில மாதங்களுக்கு முன்பு மோடி வந்து அமெரிக்காவின் பிளாக்மெயிலுக்கு மாட்டியிருக்காரு, அமெரிக்காவின் பிளாக்மெயிலுக்கு அவர் வந்து பணிந்து தான் போகணும், இல்லைன்னா அவர் அம்பலம் ஆகிடுவார், அவர் அமைச்சர்கள் அம்பலம் ஆகிடுவார். இந்த சொன்ன இல்லையா, இந்த ஃபைல்ஸ் இது ரிலீஸ் ஆகிடும், ஆகவே நிச்சயமாக சரணாகதி அடைவார் மோடின்னு அவர் டிசம்பர் மாதமும் நவம்பர் மாதமும் போட்ட ட்வீட்டை இன்றைக்கி காங்கிரஸ்காரங்களாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க. நான் கூட அது உண்மையாகி விட்டதுன்னு நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அதனால் இந்தியாவின் மக்களவை என்பது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தான் விவாதிக்கணும். இதெல்லாம் விவாதிக்க மாட்டோம். வந்தே மாதரம் 150 வருஷம் ஆச்சு, அதுக்கு 2 நாள் விவாதிப்போம்னா, அந்த பாடல் எழுதி 150 வருஷம் ஆச்சு, அது நல்ல பாடல், ஓகே. மக்களவையில் 2 நாள், அதாவது என்னென்னா ரியல் இஷ்யூஸ், மக்களுக்கு சம்பந்தமான ஆட்சியை பற்றி கேள்வி கேட்குற இஷ்யூஸ்லாம் நோ டிஸ்கஷன், ஸ்டாப் பண்ணிடுவாங்க. வந்தே மாதரத்தை பற்றி 2 நாள் விவாதம் நடத்தலாம், வேறு ஏதாவது ஜாலியாக இருக்கலாம், அரசாங்கத்தை பற்றி பேசிடாதீங்க. சரி, பார்லிமெண்ட் வந்து ஒரு ஆடிட்டர் மாதிரிங்க, இட் இஸ் அக்கௌண்டபிள், கவர்மெண்ட் இஸ் அக்கௌண்டபிள். ஏன்னா பார்லிமெண்ட்டு தான் எல்லா சட்டங்களும் இயற்றுகிறது, வரவு செலவு சாங்ஷன் பண்ணுது, பல லட்சம் கோடி நம்ம பட்ஜெட்டு. அப்போ இன்றைக்கி வந்துங்க மக்களவை அதன் மாண்பை இழந்து கொண்டிருக்கிறது. 2014 அது தொடங்கிடுச்சு. மோடி எப்போ வந்தாரோ, அதுதான் நான் சொன்னேனே, வெளிநாட்டுக்கு போயிடுவார் சுற்றுப்பயணம். பார்லிமெண்ட் செஷனில் இருக்கும்போதுங்க பிரைம் மினிஸ்டர் மஸ்ட் அட்டன் டெய்லி. அதை விட என்ன வேலை, அது ஒன்றும் டெய்லி கிடையாது, சில மாதங்கள் நடக்கும், வருஷத்தில் ஒரு 3-4 மாதம் நடக்கும். நீங்கள் அதை கூட எடுத்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாக தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் கூடும் நாட்கள் எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது, நாடாளுமன்றம் செயல்படும் நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. அப்போ நாடாளுமன்றம் எதற்கு?